பொள்ளாச்சியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலாச்சார சிதைவனுடைய வெளிப்பாடு. ரெண்டாவது, அந்த ஆண்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும், தண்டிக்கப்பட வேணும், மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே நேரத்தில் அந்த பெண்களும் குற்றவாளிகள் தான். நீங்கள் அந்த ஆடவர்கள் யாரும் வரம்பு மீறி பெண்ணினுடைய இருப்பிடத்துக்கு போய் அந்த வன்புணர்ச்சியை நிகழ்த்தவில்லை. அந்த பெண்கள் தான் அந்த ஆண்களுடைய இருப்பிடத்தை தேடி சென்றிருக்கின்றார்கள். கரும்பு கட்டோட இருந்தால் எறும்புக்கு அங்கே என்ன வேலை? ஆக அந்த ஆடவர்களும் பெண்களும் குற்றவாளிகள். பொள்ளாச்சியில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒரு வரம்பு மீறிய செயல். இது ஒட்டுமொத்த கலாச்சார சிதைவனுடைய வெளிப்பாடு. பல இடங்களில் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. பொள்ளாச்சியில் அரங்கேறினது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, மற்ற இடங்களில் தெரியாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்குது. இதுதான் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய பண்பாட்டை நாம் மறந்து விட்டோம். அதாவது தெளிவாக சொல்கிறாங்க, திருமணம்ங்கிறது இளமையில் செய்யணும். இன்றைக்கி திருமண வயதுங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா 35-40 திருமணம் பண்ணுறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாம் பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறோம். நான் ஒரு புள்ளியோர் எடுத்தேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண்களில் 60% 65% கணவனோடு இல்லை, வாழா வெட்டி. என்ன காரணம்னா முதுமை திருமணம். அற்றார் கொன்று ஆற்றாதான் செல்வம் மிகநலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று. கஞ்சங்கையில் இருக்கக்கூடிய காசுமு காலாகாலத்தில் திருமணம் செய்து அனுபவிக்காத இளமை அழகு ஒன்று. பருவத்தை பயிர் செய்யன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல திருமணங்களை பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் நடக்கூடிய திருமணத்தை நினைவுபடுத்துவதாக இருக்குது. திருக்கடையூரில் ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதியை 60வது வயசில் அழைச்சிக்கிட்டு போய் திருமணம் செய்வாங்க. அந்த திருமணத்தை நினைவூட்டுவதாக பல திருமணங்கள் இருக்குது. 40-45 திருமணம் பண்ணால் அந்த திருமணமாக தான் இருக்குது. ஆக இதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை பல பிரச்சனைகளுக்கு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்குது. கொங்கு மண்டலத்தில் ஒரு சீர் செய்வாங்க. ஒரு திருமணமான பெண்ணுக்கு குழந்தைகள்லாம் பிறந்த பின்னாடி இனிமேல் இவளுக்கு குழந்தை பிறக்காது என்ற நிலை வந்த பிறகு ஊரறிய பிறரறிய ஒரு சீர் செய்வாங்க. அதுக்கு பேர் எழுத்திங்கள்னு சொல்லுவாங்க. 7 மாதத்துக்கு முன்னாடி கருள் ஏதாச்சும் சிதைவு ஏற்பட்டால் அது கருச்சிதைவும்பாங்க. 7 மாதத்துக்கு பின்னாடி ஏற்பட்டால் அது குறை பிரசவம்னு சொல்லுவாங்க. அந்த 7வது மாதம்தான் கருவை நிர்ணயம் செஞ்சிருது. அந்த எழுதிங்கள்னால் ஒரு சீர் செய்வாங்க, வெல்லம். அந்த வெல்லத்தை சுற்றி மா வைப்பாங்க, அது கோதை மான்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கெல்லாம் கோதைன்னு சொல்லுவாங்க. மலர் கோதை, பூங்கோதை, செங்கோதை இப்படியெல்லாம் வச்சுக்குவாங்க. அந்த மா பெண்ணினுடைய பிறப்புறுப்பு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெல்லம் ஆணினுடைய பிறப்புறுப்பினுடைய அடையாளம். இது ஒரு சிவலிங்க தத்துவம். அந்த புடச்சட்டியில் வச்சு நெருப்பு மூட்டி வேக வைப்பாங்க. அந்த வெல்லம் கரைஞ்சிடக்கூடாது, கரையாமல் இருக்கணுங்கிறது தான் அந்த முறை. இது எதுக்காகனா அதுக்கு பின்னாடி அவ சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெறுகின்றாள். இவள் கற்பு கடம்பூண்ட பொற்புடை தெய்வம். இந்த குழந்தைகள் இவளுக்கும் இவனுக்கும் பிறந்தவைகள். இவள் ஒழுக்கமானவள், நல்லவள். இவளுடைய திருக்கரங்களால் இனிமேல் நல்ல காரியங்களை செய்யலாம். இவள் வைத்தது விளங்கும், தொட்டது துளங்கும் என ஊர் அறிய பிறர் அறிய செய்யக்கூடிய ஒரு விளம்பு வகை தீர்ப்பினுடைய வெளிப்பாடு தான் அது எழுதுங்கள் சீர். அப்படிப்பட்ட ஒரு கொங்கு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு இது ஒரு இழுக்கு. இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி சம்பவங்களில் யார் யார் ஈடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் கடுமையாக தண்டிக்கப்பட வேணும். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் இழுக்கு அல்ல, அரசனுடைய தொழில். தக்காங்கு நாடி தலைசெல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒரு குற்றத்தை செய்தவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியாவண்ணம் செய்த குற்றத்துக்கேற்ப தண்டனை வழங்குவது அரசின் கடமை. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நீர். நாங்கள் உழவர்கள் பயிர் சாகுபடி பண்ணுறோம். சாகுபடி செய்த பயிருக்கிடையில் களை முளைப்பது இயற்கையானது, இயல்பானது. எப்படி முளைத்த களையை பறித்து பயிரை காப்பாற்றுகின்றோமோ அதை போல இந்த சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கைதான். எப்படி அந்த பயிரிட்ட உழவன் பயிருக்கு இடையில் முளைத்திருக்கக்கூடிய களையை களைந்து பயிரை காப்பாற்றுகின்றானோ அதை போல ஆளுகின்ற அரசு சமுதாயத்தில் தோன்றுகின்ற அந்த களையாகிய குற்றவாளிகளை களைந்து அவர்களுக்கு உயரிய தண்டனை கொடுத்து இந்த சமுதாயத்தை காப்பது அரசனுடைய கடமை. அந்த அடிப்படையில் இந்த பொள்ளாச்சி நிகழ்வில்
சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆட்சியிலே ஆதிக்கத்திலே இருப்பவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் விடுபட்டு விடக்கூடாது, தண்டிக்கப்பட வேண்டும். இது ஒரு பாடமாக, படிப்பினையாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் இருக்க வேண்டும்.